ஆல்மோஸ்ட் 1 மந்த் முன்னாடி நான் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து இந்த கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவி முஸ்லிம்கள் ஒரு நாட்டுக்கு எதிராக தீவிரவாதத்தில் ஈடுபட்டால் முஸ்லிம்களாகிய நபிகள் நாயகம் என்ன தண்டனை கொடுப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பாவியா இல்லை தீவிரவாதியா? ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே நபருக்கு பொருந்தாது. குற்றம் செஞ்ச யாருமே வந்து அப்பாவி கிடையாது. அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி. ஒரு ரியல் முஸ்லீம் முதற்கொண்டு வந்து இந்த மாதிரி கொடூரமான விஷயத்தில் பங்கேற்கவே மாட்டாங்க. அப்போனா யார் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆவாங்க? இஸ்லாமோட டீச்சிங்ஸை வந்து மீறினவங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணாதவங்க தான் வந்து இந்த மாதிரி டெரரிசம் கொள்வது, கெட்ட விஷயங்கள் பண்ணுறது யார் பண்ணுவாங்க? ஒரு மதத்தோட டீச்சிங்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாதவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போது உங்கள் கேள்வியே வந்து தப்பான அடிப்படையிலே கேட்கப்பட்டிருக்கு. குரானில் ஒரு உயிரை காரணம் இல்லாமல் எடுக்கிறது முழு மனித குலத்தையும் கொன்றது மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த ஆயத்தில் வந்து பூமியில் குழப்பம் பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து மென்ஷன் ஆகிருக்கு. பூமியில் வந்து கரப்ஷன் பண்ணுறது அவங்களுக்கு. இஸ்லாம்னு வந்துட்டாலே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து தீவிரவாதி, இந்த மாதிரி ஒரு டிபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வந்துடுவாங்க. அதே பக்கம் இஸ்லாமில் வந்து இந்த மாதிரி ஆட்களும் இருந்திருக்காங்க, நோபல் பர்சன் இருந்திருக்காங்க. நம்ம நாட்டுக்கு அவங்க எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. ஏன் ஏபிஜே அப்துல் கலாம் முஸ்லீம் இல்லையா? அவங்க இந்த நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஏன் வந்து இஸ்லாம் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்களும் முஸ்லீம் தானே. அப்புறம் எல்லா மதத்துலேயும் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஏன் மற்ற மதத்தில் வந்து கெட்டவங்க இல்லையா? முஸ்லீம் வந்து ஒரு க்ரைம் வந்து கமிட் பண்ணுறாங்க, இல்லைனா டெரரிசமில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது இஸ்லாம் படி. அது எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனால் என்னோடய கேள்வி உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் இப்படி தான் வந்து எல்லா மதத்தையும் வந்து அவங்களோட கெட்டவங்க வச்சு ஜட்ஜ் பண்ணுவீங்களா? காமன் சென்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். குரானில் இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத விஷயத்தில் கட்டாயம் கிடையாது. இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது இஸ்லாமில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த டெரரிசம், இந்த கட்டாயப்படுத்தி மதத்தை வந்து ஏற்க சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இஸ்லாமில் ஸ்டார்டிங்லேருந்து கிடையவே கிடையாது. முஸ்லீம்களாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம் அவங்க எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பட் அவங்க எவ்வளோ எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோவோ உங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவங்க வெறும் முஸ்லீமுக்காக வரல, ஒரு கம்யூனிட்டிக்காக வரல, அவங்க மொத்த உலகத்துக்காக வந்திருக்காங்க. காட் வந்து எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மர்சியாக வந்து எல்லா உலகத்துக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தில் அனுப்புறதுக்கு ஒரே பர்பஸ் தான், எல்லாருக்கும் கரெக்டாக வழி காட்டணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க எவ்வளோ எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அவ்வளோவோ உங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறும் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு வரல, அவங்க மொத்த உலகத்துக்கே வந்தவங்க. அவங்க ஒரு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A criminal represent himself, not the entire religion. I will end this video with, புத்திசாலிக்கு அரை வார்த்தை போதும், ஆனால் பிடிவாதக்காரனுக்கு ஒரு புத்தகமே போதாது. அல்லாஹ் ஹாஃபிஸ்.